எங்களுக்கு எல்லாமே வருது மேம். இந்த மாதிரி டிராயிங் வரைகிறது, பேசுறது, எழுதுறது எல்லாமே வருது. ஆனா எங்களை யாரும் கூட்டிட்டு போறதுக்கு ஆள் இல்லை. இப்ப சண்டே என்ன டீச்சர் வந்தோ இல்ல ஸ்கூல் மூலியமாவோ கூட்டிட்டு போறதை விட பேரண்ட்ஸ் மூலியமா வருது. எத்தனை பேரண்ட் வந்து சிறந்த எடுத்து வருவாங்க. ஆனா நீங்க வந்துருக்கீங்க. ஸோ உங்க குழந்தை யாரு அப்படின்றத நீங்க ஐடென்டிஃபை பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப பெரிய விஷயம். எல்லா குழந்தையுமே பிறக்கும் போது ஆர்டிஸ்டா பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அம்மா சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா குழந்தையுமே வந்து செவத்துல கிறுக்கி பார்க்கணும், நோட்ல கிறுக்கி பார்க்கணும். ஒரு வட்டம் மாதிரியே இன்னொரு வட்டத்தை போட்டுக்கவே போட்டுருக்காங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கும். ஸோ எல்லா குழந்தைகளுக்குள்ளேயும் அந்த திறமை இருக்கு. அதை நீ யார், அதாவது படிப்புன்றது தேவைதான் இல்லைன்னு சொல்ல. ஆனா படிப்புன்றது 2ஆம் பட்சம். முதல்ல வந்து கலையும் திறமையும் பிரிலிமினரி அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே படிக்கிறாங்க, எல்லாருமே ஒரு வேலைக்கு போதான் போறாங்கன்னா மனநிறைவா அந்த வேலையை பார்க்கறாங்களா, மனநிறைவா அந்த வாழ்க்கையை வாழ்றாங்களா அப்படின்னா கலையை கற்றவங்க மட்டுமே அந்த வாழ்க்கையை வாழ்றாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஆஸ் அ டீச்சரா இருந்தாலும் நான் டீச் பண்றது கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஒரு 4 கிளாஸ் ஒரே ஒரு பீரியட் மட்டும் தான் எனக்கு டிராயிங் கொடுப்பாங்க. நான் ரொம்ப சந்தோஷமா டீச் பண்றது வந்து டிராயிங் பண்ணுறது. ஏன்னா ஒண்ணு என்னோட மனசு சார்ந்து நடக்குது, இன்னொன்னு அறிவு சார்ந்து நடக்குது. அறிவு சார்ந்ததை விட மனசு சார்ந்து அப்படின்றதுல ரொம்ப சாட்டிஸ்பேக்ஷன் ஆகும். என்னதான் நம்ம ஸ்கூல்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ மேனேஜ்மெண்ட் கிட்டயோ ஒரு ப்ரெஷர் இருந்தாலும் வீட்டுல வந்து ஏதாவது ஒரு படம் வரைஞ்சோம் அப்படின்னா ஒரு மனசு ரிலாக்ஸ் ஆகும். அந்த ஸ்ட்ரெஸ் எங்க குறையுதுன்னா அங்கதான் குறையும். ஒரு குடிச்ச வேலையை பண்ணும்போது அது ஒரு கலர்ஸ் நிறைய பார்க்கும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால எங்க டிராயிங் காம்படிஷன் எது கொடுத்தாங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ அதே மாதிரி உங்க குழந்தைங்களுக்கு டிராயிங் மட்டும் இல்லை, எல்லா காம்படிஷன்ஸ்லயும் வந்து பயிற்சி போட்டியா இருக்கட்டும், எழுத்து போட்டியா இருக்கட்டும் எல்லாமே இருப்பாங்க. கண்டிப்பா அங்க வந்து ஒரு டிராயிங் காம்படிஷன் இருந்தே ஆகும். ஏன் அப்படின்னா அவங்க கொஞ்சமாவது அதுல இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு அந்த கலர்ஸ் உதவுது அப்படின்றதுனால. ஸோ அதுக்கு ஒரு சப்போர்ட்டிவா பேரண்ட்ஸ் வந்துருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த இடத்துல எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அமைச்சு கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்.